லவ்லிஸ் வெல்கம் பேக் டு சாகியா vlogs. தூங்கி விட்டு தலை கலைஞ்சு விட்டுச்சு. நாங்கள் தர்மபுரி போகிறோம். தர்மபுரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நாங்கள் லேட் 9 o'clock அங்கே போகணுன்னு சொன்னாங்க. 45 ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ தான் தொப்பூரில் தான் இருக்கோம். தொப்பூரே நாங்கள் தாண்டல. இனிமேல் தான் தர்மபுரியே போகணும். ஸோ நான் இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். இங்கேயே வாஷ்ரூமில் பார்த்துட்டேன். ஏன்னா அவன் கச நாக்கிடுவானு போகலாம். அங்கே போய்ட்டு நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ வேறு என்ன பண்ண போகிறோம் தெரியாது. இதுதான் இன்றைக்கி பிளான்ஸ். அந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு சும்மா அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு குலதெய்வ கோயில் போய்ட்டு வர போகிறோம். இன்றைக்கான vlog இதே தான். ஸோ இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி வந்துட்டு Jan 28 வெனஸ்டே. ஸோ நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னு என்றைக்கு போடுவேன்னு தெரியல. போட்டுருவேன். நல்ல பிள்ளையாக நான் வந்து ரீசெண்டாக போட்டுட்ருக்கேன். இந்த 2 நாள் கேப் போட்டேன் வீடியோ போடாமல். போடுறேன். போட்டுட்டு வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவனுங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு ஜாலியாக உட்காந்து நாய் அடிச்சுக்கிட்டு. ஹாய் சொல்ல மம்மி வீடியோ எடுத்துட்ருக்கேன். நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டோம். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி வந்து பஸ் ஸ்டாண்டில் பூ மார்க்கெட் இருக்குது. இங்கே எப்போ வரும்போதும் வந்து நாங்கள் பூ மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு தான் போவோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு கோயில் போவோம். ஓகே, இதுதான் அந்த பூ சொன்னால பூ மார்க்கெட் நிறைய இருக்கும்னு. ஸோ அதுதான் இங்கே தான் இங்கே இருக்காங்களா? என்ன அப்பா எங்கே இருக்கான்? அப்பா ஆமாம் அங்கே இருக்கான். அங்கே இருக்கிறதுக்கு இங்கே ஒட்டிட்டு இருக்கான். அப்பா ஐயோ ஃபோக்கஸ் ஆகலையே. போயிட்டு பூ வாங்க போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கோயிலுக்கு போகணும். இன்னும் உங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கான். அப்பா வந்ததுக்கப்புறம் வாங்கி தருவாங்க சாமி. நீ விளையாண்டுட்டு அப்பா வாங்கி தருவாரு. சண்டே காலேஜ் போயிட்டா. ஸோ நேற்றே வந்துட்டு லீவ் போட்டிருந்தா. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஏன்னா நேற்று அவனுக்கு வந்து ஒரு 2 days வந்து டிசென்ட்ரி அண்ட் ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அவனுக்கு. அதனால வந்துட்டு நான் மேம்க்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஒரு 3 days ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. அவன் லீவு, டிசென்ட்ரி, ஸ்டொமக் பெயின். ஸோ ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெஸ்ட்டுன்னு அது இப்போ ஃபங்க்ஷன் இருக்கேன் நான் போகணும்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்துட்டு சரி இங்கே வந்துட்டோம், இங்கே தானே கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு கோயில் போயிட்டு வந்தேன். கோயில் வரும் வச்சு தங்கம் கை வச்சுக்கிட்டேன்னா கை மட்டும் வச்சுக்காத. கை போச்சு. சரி ஓகே, வரட்டு. வந்ததுக்கப்புறம் நான் கோயில் போய்ட்டு அவங்களை பார்க்குறேன். மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாக தோட்டமாக இருக்கும். அந்த சரௌண்டிங்கும் செம்மையாக இருக்கும். அப்படியே பீஸாக போய் சாமி கும்பிட்டு பீஸாக உட்காந்துட்டு பீஸாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அங்கேருந்து இங்கே வரணும், நம்ம ஊர்லேருந்து இங்கே வரணும்னா ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆகும். நிர்மல் வந்தானா ஒரு 1 hour 1.5 hours அப்புறம் வந்துடுவா. ஓப்பன் பண்ணிட்டான். என்ன நோண்டிட்டு அப்படி வந்து ஐஸ் வைக்கிறேன். என்ன சிரிக்கிற நீனு? எதுக்கு சிரிச்சப்ப? யோகிட அவுட்ஃபிட் தான். இப்படி கூலாக போட்டிருக்கான். ஒரு கூலாக ஒரு லூஸான ஒரு ஷர்ட் வித் ஜீன். நான் போயிட்டு உங்களை பார்க்குறேன். நான் ரோஸ் கேட்கணும் பூ கேட்டேன். ஆனால் என் பையன் வந்து ரோஸ் கேட்டேன், ரோஸ் எடுத்துட்டு வரான். வாங்க. முள்ளு இருக்கும்டி. எதுக்கு ரோஸ் உனக்கு? வா ஏன் பூ எனக்கு பூ? ஏய் உங்க அப்பா வந்து உனக்கு ரோஸ் நீ கேட்டேன்னு வாங்கி கொடுத்துறான். நான் பூ கேட்டேன்னு எனக்கு வாங்கி தரேன்னு 2 வாங்கிட்டு இருக்கான். இப்போ நான் வாங்கிக்க வேணாமா? இறக்குடா. தேங்க்யூ. ஏய் வாடா கூட சாமிடு. ஐயோ பின்னுக்கு எடுத்துருவாங்க. போச்சு. எங்ககிட்ட சொன்னேன் கூட்டமே இருக்காது, ஃப்ரீயாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிடலான்னு. என்ன சொன்னேன்னு தெரில. ஃபுல்லாக கும்பல், நிறைய பேர் இருக்காங்க. இது நம்ம மொட்டடிக்கு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அதனால் கும்பலாக இருக்காங்க. போய்ட்டு சாமி கும்பிட்டு வருவோம். நல்லா மல்லாக்கப்பட்டு ஜாலியாக பார்த்துட்டு சாமி கும்பலாக. அதுக்குள்ளே பொங்கல் கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்கன்னு உட்காந்து சாப்பிட்ருக்கோம். நைஸ் ஃபேமிலி இன்னும். குதிரை தொடலையா? எப்படி வந்துச்சு?
எப்படி வந்துச்சு ஏன் சாப்பிடுது இங்க பாரு நான் தொட ட்ரை பண்ணேன்டா பட் ஆனால் அது சரி சாரி மன்னிச்சிருங்க அதுக்கு தான் ஷேப் ஆகுதுன்றியா வேண்டாம் இரிட்டேட் பண்ணாதீங்க போதும் விட்டுருங்க சாரி தேங்க்யூ சுடுது சாமி அங்கே டைல்ஸில் கால் வைக்காத சாமி Woke up late, missed the morning glaze, but the sunlight hits in so many ways. காட்ட சொல்றேன்டா அந்த டைம் சேலம் மாலா ஆமா ஆரம்பிச்சிட்டான் சேலம் போலாம் மால் போலாம் எதுக்கு மால் போகணும் அப்பதான் போகட்டான் அப்படியா அதுக்காக தான் சரி அப்பா போவான்னு சொல்லிட்டாங்க அம்மா தானே ஐயோ பொறுமையா விட்ட வாய் பத்தியா சரி அப்பா மால் போவேன்னு சொல்லிட்டாரு சொன்னேன் அப்பா மால் போகணும்னு சொன்னாரு அதனால போகலான்னு அப்பா போவேன்னு சொல்லிட்டாரு வீட்டுக்கு போலாம் சொல்லு யாருக்கு போகணும் அப்பாக்கா உனக்கா அப்பாக்கு வேணாமா அப்பா வேணாம் தானேப்பா சரி ஓகே நாங்கள் நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்து இல்ல வீட்டுக்கு போறோம் நான் வந்து வீடியோல இப்படி எங்க போவோம் அங்க போவோம்னு சொல்லிட்டு இருந்தால நெக்ஸ்ட் வந்து இப்படி போவோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவர் வந்து நெக்ஸ்ட் சேலம் போறோம் அப்படின்றான் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து போறோம் நாங்க தெரியல நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகே வெயில் எனக்கு கொளுத்து சக்கையா வெயில் கொளுத்து போட்டுக்கோ வந்து போ இன்னைக்கு போ நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் வாய் அடிச்சுட்டுதான் இந்த கிளவி கூட நாய் அடிச்சுட்டு நான் இன்னும் நான்வெஜ் சாப்பிடல சண்டேவோட முடிஞ்சிச்சு தைப்பூசம் ஓகே தைப்பூசம் சாமி கும்பிட்டோடனே நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருவோம்னு சொன்னாங்க அம்மா அதனால வந்து இந்த சண்டே வரைக்கும் தான் சண்டே முடிச்சுட்டு ஐயோ பாரு இப்பயும் நான் போவேன் கண்டிப்பாக நிர்மல் சாப்பிடுவான் மறுபடியும் ஃப்ரைடே மறுபடியும் சேலம் வருவோம் ஃபுல் பாடி செக்அப் நிர்மல் கிடைக்கிறான் ஸோ அப்போ வருவோம் அப்பயும் சாப்பிடுவோம் அப்பயும் நான் வாய்தான் பார்த்துட்டு இருக்கணும் இல்லை சாமி நாளைக்கு ஓகே ஸ்கூலுக்கு போகிறேன் இது இந்த வீடியோ மேம்கிட்ட காட்டுறேன் ஷீலா மேம்கிட்ட காட்டுட்டா மேம்கிட்ட சரி ஓகே நான் போயிட்டு உங்களை பார்க்குறேன் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன் நாங்கள் சேலம் வந்துட்டோம் சேலமில் வந்தால் ஒரே கோயில் தான் தூங்கிட்டு இருந்தான் போனோடனே எழுந்திரிச்சிக்கிட்டான் முனியப்பர் கோயில் போயிருக்கான் ஸோ அங்கே இருக்குது ஸோ அங்கே போயிருக்கான் ஸோ அதனால அவன் தூங்கிட்டு இருக்கான்னால நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன் நானும் தூங்கிட்டு வரும்போது செம்ம தூக்கமாக வருது காலையில் 6 o'clock எழுந்திரிச்சது செம்மையாக தூக்கம் வருது சரி நாங்கள் போய் மறுபடியும் தூங்க போகிறோம் பை தலை பாக்கெட் பிரியாணி வந்திருக்கோம் பட் நான் வெஜ்ஜு அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க சாப்பிடுவோம் மட்டன் பிரியாணியா வேற எது சிக்கனா வேற மட்டன் பிரியாணி மட்டன் சீச்சி ப்ரான் சொல்லியிருக்கேன் நான் அவனுக்கு நான் வந்து சாப்பிடுவேங்க அதனால் அவன் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக சாப்பிட்றோம் ஓகே
கையை கீழே வச்சிடாத, அவனே சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான். அதனால கை வைக்காதுன்னு சொல்லிருக்கேன். கீழே கை வைக்கக்கூடாது. டிஷ்ஷஸ் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணுறோம். பாய். எல்லா ஐட்டம்ஸும் வந்துச்சு. மீ கர்ட் அண்ட் ஊறுகாய். அழகாக வந்து கறி எடுத்து வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிடலாம். மாலுக்கு வந்துட்டோம். விளையாட தான் போகிறோம். ஃபஸ்ட்டு விளையாட போகிறது தான் வேலை. விளையாண்டுட்டு வந்து பார்க்குறோம். டூஸ்க்கு தான் வந்துருக்கோம். டூஸ் நாங்கள் விளையாட முடிச்சுட்டு பெரிய குழந்தைங்க விளையாட்டுக்கு போவோம். எப்பயுமே நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்தோன்னா நாங்கள் இது விளையாடுவோம், அங்கே விளையாடுவோம். அங்கே ஃபன்னாக இருக்கும். ஐ லவ் த பேஸ்கெட் பால். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜாலியாக அதை விளையாண்டு போவோம். நான் உங்களை லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சேலமில் ஒரு நல்ல சலூன், ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஹேர் கட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்டைலிஷ் இருக்கிற ஒரு சலூன் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஸ்டைலிஷோட நேம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அவங்க அப்பாயின்மெண்ட்டே புக் பண்ணிப்பேன். சேலத்தில் இருக்கவங்க இல்லைனா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கே வந்துட்டோம், நாங்கள் விளையாட போகிறோம். ஓகே, போர்டுக்கு உங்களுக்கு திருப்பி இதே காட்டலாம். ரெடி போகிறோம் பாரு, இங்கே போகிறோம் கூப்பிடு. அப்பா இங்கே விட்டு அம்மட்டையில் வாங்க போகிறோம். குழந்தை ஆனால் ஜாலியாக இருக்குடா யோகி. மேலே போட்டது இல்லைடா யோகி. நாங்கள் எல்லாம் ரவுண்ட்ஸில் அடிச்சுட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சேலம் போயிட்டு அங்கே ஃபன் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. ஸோ இத்துடன் இந்த விலாக் முடிந்து விட்டது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதோ விலாகில் அவங்கள பார்க்குறேன். செம்ம டயர்டாக இருக்குது, செம்ம தூக்கமாக வருது. யோகி வந்தது தூங்கவே விடலை. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஏதோ இப்போ க்ளீனிங் வேலைலாம் பண்ணிகிட்ருக்கோம். பைப்பில் கொஞ்சம் மண்ணெல்லாம் ஸ்டக் ஆகிடுச்சு. செடி வச்சுருக்கோம்ல, தொட்டிலாம் க்ளீன் பண்ணலாம். அந்த மண்ணெல்லாம் வந்து மேலே பைப்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்டக் ஆகி கொஞ்சம் லீக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வந்துட்டு அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மள என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ யோகியோட ஐடியும் சாகியோட அஃபிஷியல் பேஜும் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், போகலாம் முடிச்சுட்டு. உங்களுக்கு என்னென்ன vlog போடுறதுனே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ மோஸ்ட்டாக எல்லாமே என்கிட்ட அந்த எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுட்டேன். சரி, எனக்கு இப்போ என்ன போடுறதுனே எனக்கு தெரியல. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு மேம் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர்னு தான் எனக்கு சொல்ல வருது. ஸோ அவங்க மேம்னு பேசுகிறாங்க, நான் மேம்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அங்கிதா, ஐ திங்க் அனிதா அங்கிதா சம்திங். அவங்க வந்துட்டு கார் லேர்னிங் வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு எனக்கு ஓட்ட தெரியும். பட் ஆனால் ப்ராப்பராக இன்னும் சிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளெல்லாம் ஓட்டல, அவுட்டரெல்லாம் ஓட்டுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்னும் பயம் இருக்குது. டெய்லி ஓட்டிகிட்டு இருந்தால் பழகும். பட் ஆனால் அவங்க சொன்னாங்க, அப்பயும் நான் சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் ப்ராப்பராக தெரியாதுன்னு. சரி, கற்றுக்கிற வீடியோ போட சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணுறேன். எப்போ எடுப்பேன் என்னன்னு தெரில. பட் உங்களுக்காக தான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து நான் போடுறேன். ஓகே, ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.